ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 15 நாள்ல 12 குற்றங்கள் நடக்கும். அதுவும் பெண் குழந்தைகள், அதாவது குழந்தைகளுக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. இதுதான் நாங்க கடந்த ஆட்சியிலையும் சொன்னோம். ஆனா இன்னைக்கு இவர் வந்ததும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பெண்கள் வந்து ரொம்ப நம்பி இவருக்கு வாக்கு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு வாக்கு செலுத்தியும் பாத்தீங்கன்னா அதே நிலை, இன்னும் சொல்ல போனா அதை விட மோசமான நிலைக்கு தான் இன்னைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கு. தமிழக பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஜோசப் விஜய் அவர்கள் சிங்கப்பெண் படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அது மூலியமா என்ன எத்தனை குற்றங்களை தடுத்திருக்காங்க, எத்தனை கைதிகளை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. சரி, அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா குற்றவாளிக்கு அரெஸ்ட் பண்றது மட்டும் தீர்வாகாது, குற்றம் நடக்காம தடுக்கிறது தான் தீர்வாகும். அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அப்படின்றத, மற்றதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாரு இல்லையா முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் வந்து எங்களை நிதி கேட்காதீங்க, நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களை வந்து 6 மாதத்துக்கு ஃப்ரீயாக விடுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் இந்த மற்ற விஷயங்களுக்கு வந்து 6 மாதம் நம்ம ஃப்ரீயாக விடலாம். ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம 6 மாதம் ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிடும். அதுவும் பெண்கள் வந்து இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்புன்றது 6 மாதம் எதுவும் கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழகத்தில் வாழவே முடியாத ஒரு சூழல் உருவாகும். அதனால தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிகர்களுடைய உட்காந்து போட்டோ எடுக்கிறத குறைச்சிக்கிட்டு வெளியில வந்து மக்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு தேவை, பெண்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து முன்னெடுத்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும், மக்களுடைய எதிர்பார்ப்பும். அதான் கண்டிப்பா எடுத்துக்கணும். எடுக்கலன்னா மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி தான் இன்னைக்கு வந்து தாவேக அரசுக்கு வந்து அவங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு தான் ஒரு ஆளுங்கட்சியா வருவோன்னு. அதை மீறி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து அவர் சீரியஸா எடுத்துக்கணும். எடுக்காத பட்சத்துல கண்டிப்பா மக்கள் இவருக்கும் ஒரு மாற்று சக்தியா கொண்டு வருவாங்க. தினம் பாத்தீங்கன்னா 3 வயசு குழந்தையில இருந்து 70 வயசுக்கு மூதாட்டிகளாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இந்த நாட்டுல வந்து பாதுகாப்பே இல்லை. போன ஆட்சியில தான், திமுக ஆட்சியில தான் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா, இந்த ஆட்சியிலயும் முதல்வர் ஆட்சியிலயும் பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. சிங்கப்பெண் ஆட்சி, சிங்கப்பெண் படைன்னு ஒண்ணு அனுப்பி விட்டாங்க. அதுக்கு எந்த ஒரு உதவி என்ன இல்ல. அந்த உதவி என்ன கால் பண்ணா கூட சரி, மக்கள் வந்து பயன்பெறல. சும்மா பேருக்கு ரீலுக்கு தான் இந்த ஆட்சி இருக்கே தவிர மத்த எந்த பயனும் இந்த பெண்கள் ஆட்சி, இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. எந்த ஒரு குழந்தைய வெளியில வர முடியல. ஒரு 3 வயசு குழந்தை கூட வெளியில போய் விளையாட விட முடியல. ஏன்னா அப்படி இருக்காங்க, மக்கள் பயந்து போயிருக்காங்க. பெண் குழந்தை தான் வேணும்னு முன்னாடி எல்லாம் இருந்த காலம் போய் இப்ப பெண் குழந்தைய வேணாங்கிற அளவுக்கு மக்கள் வந்து இப்ப பயந்து போய் இருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சி ரொம்ப மோசமாக ஆட்சியா இருக்கு. தீய சக்தி தூய சக்தி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஒரு சக்தியும் ஆட்சிக்கு வந்த மாதிரி இல்ல. எந்த சக்தியும் பெண்களுக்கு பாதுகாக்கவும் கொடுக்கற மாதிரி கிடையாது. ஒரு ரியல் ஆட்சி தான் ஓடிட்டு இருக்கே தவிர ரியல் ஆட்சி வரல. எந்த ஒரு மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஆட்சியாக இருக்கு இந்த ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாம இருக்கு. இவ்வளவு இன்னல்கள் நடந்துட்டு இருக்க ஒரு வருத்தம் கூட தெரியாம அமைதியா இருக்க காரணம் என்ன இருக்கு? எதுக்குமே வாய் திறக்காம அமைதியா இருக்கு, எப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் என்பதற்காகத்தான் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்தாங்க. மாற்றம் ஏற்படணும், பெண்களுக்கு வந்து உரிமை இருக்கணும், பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும். எங்க அண்ணா வந்தா நல்லா ஆயிடும், எங்க மாமா வந்தா நல்லா ஆயிடும். நாங்க அப்பேற்பட்ட தலைவர் இப்ப முதல்வர் எங்க போயிட்டாரு? வாயை மூடிட்டு இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு வருத்தம், சின்ன வருத்தம் கூட தெரிவிக்கலாம், அதுக்கு என்ன காரணம்? எவ்வளவு இடத்துல நடக்குது. அவருக்கு அந்த நியூஸ் எல்லாம் காதுல போகாமையா இருக்க போகுது? எல்லாமே போயிருக்க தானே செய்யுது. ஒரு சின்ன வருத்தம் கூட தெரியாதவர் என்ன முதல்வர் அவரு? தமிழ்நாட்டுல தானே எல்லா மக்களும் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து, எங்க மாமா அந்த குழந்தைகள்லாம் சொல்லியிருக்கு, அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு எங்க போச்சு? தீய சக்தியா இருந்தாலும் சரி, தூய சக்தியா இருந்தாலும் சரி, இந்த முதல்வர் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சிக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காத முதல்வராக இருக்காரு. வந்து ரியல் ஆட்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் அது. ஆக்சுவலா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் தான் சிங்கப்படைன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த இடத்துலயுமே நான் சிங்கப்படை நான் பார்க்கவே இல்லை. சிங்கப்படைக்கு போச்சு நம்ம சிங்கப்பெண் சொல்றாங்க, சிங்கப்பெண் படைன்னு. எந்த ஒரு மக்களும் எல்லாரும் அவங்கள ரீல்ஸ் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே தவிர பெண் குழந்தைகளுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்சியை வந்து மக்கள் வந்து பயந்து போய் தான் இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் இது அதிருப்தியான ஆட்சியா தான் இருக்கு. ரெண்டுமே கம்பேர் பண்றப்ப ரெண்டுமே ஒண்ணுதாங்க. அந்த ஆட்சியிலயும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இந்த ஆட்சியிலேயே இருக்கும்னு பார்த்தா இந்த ஆட்சியிலயும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவர் வந்து ஆக்டருங்க, 30 வருஷம் ஆக்டர், அதே ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த முதல்வரா இருந்தும் அதே ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர
எந்த ஒரு ஆட்சி ரியலா எடுக்கல. அவர் எந்த ஒரு ஆக்ஷனும் ரியலா எடுக்கல. பெண் பிள்ளைகளுக்கு எல்லாமே நான் என்னுடைய சட்டம் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரும்ன்றாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத முதல்வர் எதுக்கு முதல்வரா இருக்கணும்? முதல்வரா வேலை பார்த்தா நல்லா இருக்கும். நடிகரா வேலை பார்க்காம முதல்வராக அவருடைய வேலைகள் பார்த்தா மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்து மக்கள் பாதுகாப்புல கவனம் செலுத்தினா நல்ல முதல்வரா இருப்பார். ஏன்னா அவர் ஆட்சியில நடக்குதுல, அதனால வாயே திறக்காம இருக்காரு. அது மத்த ஆட்சியில, அதாவது முன்னாடி நடந்த திமுக ஆட்சியில எல்லாத்துக்கும் இது பண்ணாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. இது வந்து அவர் ஆட்சிங்கிறதுனால வாயை திறக்காம இருக்காரு. இப்போ ஆளுங்கட்சியான தாவேகா வந்து மௌனம் காக்கலாம், எல்லா விஷயத்திலயும் மௌனம் காத்தா அது வந்து ஆட்சிக்கு நல்லதா இருக்காது. ஏன்னா அவர் முதல்ல அடி எடுத்து வச்சதே இந்த சிங்க பெண்கள் அவங்களுக்கு பாதுகாப்பா ஒரு படை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிக அளவுல நடக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்னு இதுக்காவது அவர் வாய் திறந்து பெண்களுக்காக அவர் முன்னாடி நிக்கணும். ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெண்களுமே அவர் வந்து விஜய் அண்ணா எங்களுக்கு வந்து பாதுகாப்பா இருப்பாரு, அண்ணன் வந்தா எங்களுக்கு எல்லாமே செய்வாரு, இவரு சீர்சனத்தில அண்ணன் முறையா மாமா முறையா செய்ய வேண்டாம், ஆனா பாதுகாப்பு மட்டும் அந்த பெண்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துதான் வாக்களிச்சாங்க. அதையும் கூட இவர் நிறைவேற்றலனா தமிழ்நாட்டுல இவர் சிஎம்மா இருக்கிறதுக்கு எந்த விதத்துல தகுதியானவரை நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா பெண்கள் தான் வந்து நாட்டின் கண்கள். அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல தமிழக பெண்கள் எப்படி அவரை நம்பி வாக்கு போட்டாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறமாவது அவங்களோட கோரிக்கையாவது கண்டிப்பா நிறைவேற்றணும். பச்சில குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல வாழ்றதை நினைச்சு ரொம்ப வெக்கப்படுறோம். வெக்கப்படுறதை விட ரொம்ப அசிங்கமாவும் இருக்கு. ஏன்னா ஒரு பெண்கள் வந்து உடைய பத்தி நிறைய சொல்லுவாங்க, அவங்க வந்து இப்படி உடை அணிகிறாங்க அதனாலதான் பாலியல் வன்கொடுமை நடக்குது. ஆனா அந்த 3 வயசு குழந்தை என்ன உடை போட்டிருந்தான்னு சொல்லிட்டு இந்த வன்கொடுமை நடக்குது எனக்கு தெரியல. அப்போ இவங்களோட நோக்கம் வந்து ஒண்ணு போதைப் பொருளை ஒழிக்கணும், அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். அப்பதான் வந்து நம்ம பெண் குழந்தைகளை வந்து பள்ளிக்கோ கல்லூரிக்கோ இல்ல வேலை செய்யற இடத்துக்கோ, ஏன் இப்போ சின்ன பக்கத்துல கடைக்கு அனுப்புனா கூட ஒரு 3 வயசு குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? அப்போ இவர் வந்து இன்னும் அதிகமா அந்த சிங்க பெண்கள் படையை அதிகப்படுத்தணும். எங்க பெண்களோட கோரிக்கை என்னன்னா, பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க, அதுக்காவது தயவு செஞ்சு வாய் தரங்க, ஒரு கண்டனத்தை தெரிவிங்க, நிறைய வந்து சிங்க பெண்கள் படையை அதிகரிப்பு பண்ணுங்க. இது எங்களோட கோரிக்கையா இருக்கு. சின்ன குழந்தைங்களுக்கு தான் நன்றி சொன்னாரு, மாமா வந்து உங்களுக்கு எல்லாம் நன்றி தெரிவிச்சுறேன், உங்களாலதான் நான் வந்து இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குழந்தைங்களை வந்து இவ்வளவு தூரம் அவரு முக்கியத்துவம் கொடுக்காம ஏமாற்றுறது ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு இப்ப சமீபத்துல வந்து சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ பரவிட்டே இருக்கு. ஒரு குட்டி பொண்ணு வந்து, மாமா உங்களை நம்பி தானே நாங்க எங்க வீட்டுல இருக்கவங்களா வாக்குப்பட சொன்னோம், எங்களுக்கு வந்து நீங்க பாதுகாப்பே கொடுக்கலையேன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது கூட அவர் மனம் மாறாம அமைதியா இருந்தாருன்னா இது அவரோட ஆட்சிக்கு நல்லது இல்ல. திமுக ஆட்சியில என்ன நடந்ததோ அதே இப்ப நடக்குதுன்றத விட அதை விட அதிகப்படியா நடக்குது. ஏன்னா அப்பயாவது முதலமைச்சர் ஆகட்டும் மத்தவங்களாவது ஏதோ ஒரு அறிக்கை சொல்லுவாங்க, இல்ல இது மாதிரி குறைவுபடுத்துறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அது கூட இல்ல, இதுக்குமே ஒரு வாயே திறக்கிறது இல்ல. அவர் கூட இருக்க அமைச்சர், பெண் அமைச்சர் நிறைய பேர் அவரை போட்டிருக்காங்க, ஆனா அவங்க கூட யாருமே இதுக்காக வந்து குரல் கொடுக்கலன்றது ரொம்ப வருத்தமா இருக்கு.